ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒருத்தர் காத்துல பறக்கிற பட்டா 50 ரூபான்ட்டு பாத்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வழியா வந்து அண்ணனும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா இந்த கடையில போய் பட்டை வாங்கலான்ட்டு போறாங்க. இதை பார்த்த பக்கத்து கடைக்காரரும் ஒரு பட்டை ஒண்ணு 40 ரூபான்னு சொல்லிட்டு கூவி கூவி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு அண்ணனும் தங்கச்சியும் அந்த கடைக்கு போறாங்க. இவங்க 2 பேரும் அந்த கடைக்கு போறத பார்த்த இன்னொரு கடைக்காரர் பாத்தீங்கன்னா ஒரு பட்டை ஒண்ணு 30 ரூபான்னு சொல்லிட்டு சேல் பண்றாரு. இதை பார்த்து அந்த அண்ணனும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அங்கதான் கம்மி ரேட்ல இருக்குதுன்ட்டு போறாங்க. டென்ஷனான இந்த கடைக்காரரும் பாத்தீங்கன்னா ஒரு பட்டை ஒண்ணு 20 ரூபான்ட்டு பாத்தீங்கன்னா சொல்றாரு. இந்த அண்ணனும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு போறாங்க. இதை பார்த்து முன்னாடி கடைக்காரரும் அவரு கோபத்தோட ஒரு பட்டை ஒண்ணு 10 ரூபான்ட்டு பாத்தீங்கன்னா சேல் பண்றாரு. இந்த அண்ணனும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா இங்கதான் கம்மி ரேட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ஆப்போசிட் கடைக்காரரும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டென்ஷன் ஆகி இங்க இருக்கிற எல்லா பட்டமும் ஃப்ரீன்ட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுங்கட்டி நீங்க ஒரு டைமாவது காத்துல பட்டா விட்டுருக்கீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த அண்ணனும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அந்த கடையில் இருக்கிற பட்டத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்பதான் தெரியுது இவரோட பசங்க தான் இவங்க 2 பேரும்.